அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அடித்தது ஜாக்பாட். ஆமாங்க, எதிர்பார்த்த உங்களுடைய பொன்னான காலகட்டம், பொற்காலம்னே சொல்லலாம். அப்படி ஒரு காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்க போது, கிடைக்க போகுதுங்க. யார் தடுத்தாலும் 3 கிரக சேர்க்கை, அதுவும் 3 மாதத்தில் நிச்சயம் இந்த பலன் நடக்கும். ஸோ வாய்ப்பினை கொடுக்கும் கிரகங்கள், அந்த கிரகங்கள் மூலமாக நடக்கப் போகும் பலன்கள் என இரண்டுமே இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மேச ராசியை பொறுத்தவரை இந்த 2025 சனி பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு மார்ச் 29 பயிற்சி அடைஞ்சு வர்றார். ஸோ விரைச்சனியாக சனிவான் தொடரப்போகிறார். இந்த ஒரு நேரத்தில் அதற்கு முன்னதாகவே உங்களுக்கு சில நன்மைகளை எடுத்த உடனே கொடுத்துட்றாரு சனிவான் மட்டுமல்ல, பிற கிரகங்களும். ஆமாங்க, அந்த மேசத்திற்கு 12ஆம் வீடு மீனத்தில் ராகு ப்ளஸ் சுக்கிரனும் இப்போ அங்கே தான் இருக்கிறார். உச்ச சுக்கிரனாக இருக்கிறார். சனிவானுடைய சேர்க்கை ஏற்பட்டதுக்கு பிறகு ஒரே ராசியில் சனி, ராகு, சுக்கிரன் என 3 கிரக சேர்க்கை. நீங்கள் கேட்கலாம், சுக்கிரன் 1 மாதத்தில் இடப்பெயர்ச்சி அடைஞ்சு போயிடுவாருன்னு. இல்லைங்க, இந்த தடவை அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு மே மாதம் முடியும் வரை இருக்க போகிறார். காரணம், வக்ரம் மற்றும் வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்லாம் வர்றதுனால மீனராசியிலே அவர் இருக்க போகிறார். ஸோ இப்போது உங்களுடைய பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான். அதை மறந்துடாதீங்க. அந்த சுக்கிர பகவானை இப்போ 12ல் ராகு ப்ளஸ் சனியோடு சேர்ந்து இருக்கிறாரு. ஆனால் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். அப்போது நீங்கள் எதிர்பார்த்த 3 விஷயத்தை நீங்களே நடத்தி கொள்ள முடியும். அதற்கு காலம் உங்களுக்கு வழிவிடுது. முட்டுக்கட்டையாக இருந்தவங்களும் விலகி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ மேசராசிக்கு 10ஆம் வீடான மகரத்திற்கும் 11ஆம் வீடான கும்பத்திற்கும் அதிபதி தான் சனி. அவர் 12ல் வரார், சுக்கிரனோட இணைகிறார். அப்போது தொழில் விஷயத்தில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த யோகம் உண்டு. தொழிலில் லாபம் பார்க்க முடியும். நீங்கள் வியாபாரத்தில் ஒரு கமிஷன், பெரிய லாபம், புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது. தொழிலில் முதல்ல வெற்றியும் லாபமும் புதிய ஒப்பந்தமும் உங்களுக்கு ஏற்படும். அது தான் மாற்றுக்கருத்தமில்லை. இரண்டாவது, மூத்த சகோதர சகோதரிகள், இவர்கள் வழியில் நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ உங்களுக்கு சாதகமான முடிவும் கிடைக்க போகுது. மூத்த சகோதரர்கிட்ட மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து கூட நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு லாபகரமான விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. மேலும் தொழில் ரீதியாக ஒரு லாபம், பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த மே மாதத்திற்குள்ளாக வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. மேலும் கட்டிய வீடு வாங்கிறதுக்கோ அல்லது கட்டிய வீட்டால் ஒரு லாபமோ பெற போகிறீங்க. வீடு விஷயத்தில் மிகப்பெரிய பொருட்செலவு உங்களுக்கு குறைஞ்சி அதுவே உங்களுக்கு லாபமாக அமையப்போகுது. சரி, இன்னொரு நன்மை என்னென்னா, வெளிநாடு யோகம், வேறு ஒரு ஊருக்கு இடம் மாறுறது போன்ற நிகழ்வால் பெரிய அளவு மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. மேலும் இந்த 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம். இதில் இந்த 3 கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால கண்டிப்பாக திருமண வாழ்க்கை திடீர் திருப்பங்களோடு கைகூடி வரும். திடீர் திருமணம் உங்களுக்கு நடந்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. ஸோ மேலும் வண்டி வாகன மாற்றத்தாலும் வீடு மாற்றத்தாலும் நிம்மதி காண்பீர்கள். குறிப்பிட்டு மாமியார் வீட்டு வழி பிரச்சனைன்னு கண்டிப்பாக குறையும் மறையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு. ஸோ இப்போது ராகு இருக்கிறார். ராகுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பாகப்பிரிவினை, சொத்து பிரிவு, ஷேரு போன்றவைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும் பிரிந்து. ஓகேங்களா? ஸோ அதே போல் குறிப்பிட்டு பயணத்தால் பலன் உண்டு. ட்ராவல் நிறையா பண்ணுவீங்க. ஸோ அந்த ட்ராவல் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள், சந்தோஷம், நிம்மதி போன்றவைகள் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. ஸோ அதே போல் மிகப்பெரிய அளவு நோய் பிரச்சனை கூட சின்ன சின்ன மருத்துவ சிகிச்சை மூலம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஓகேங்களா? ஸோ மேலும் இந்த 12ஆம் வீடு மீனராசி, அதற்கு அதிபதி குரு 2ல் இருக்கிறாரு, ரிஷபத்தில் இருக்கிறாரு. அவர் மே மாதம் பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போயிடுவார். அப்போ அந்த மே மாதத்திற்குள்ளாக எந்த ஒரு தொழிலில் முதலீடு போட்டிங்களோ, எந்த ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ, எந்த ஒரு வீட்டை நீங்கள் கட்டி முடிக்கணும் வாங்கணும்னு நினச்சிங்களோ, இதை இந்த 3 விஷயத்தையும் அடைந்தே தீருவீர்கள். ஸோ வேலையில் கிடச்சிரும், தொழிலில் லாபம் வந்துடும். அதே போல் போட்ட காசை எடுத்துடுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு சம்பந்தமான சமாச்சாரம் வெற்றி காண்பீர்கள். ஸோ இப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கக்கூடிய இந்த 3 கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா,
கொஞ்சம் சுறுசுறுப்பு. நாளை என்ற எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீர்கள். மற்றவங்களை நம்பி அந்த வேலையை ஒப்படைச்சிட்டு இல்லாமல் நீங்களே களத்தில் இறங்கி வேலை பார்க்குறது நல்லது. ரெண்டாவது, ட்ராவல் பண்ணுறதுக்கு, பயணம் கொள்றதுக்கு கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் பற்றாதீங்க. தூக்கத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டால் தோல்வியிலிருந்து, துரோகத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் இந்த 2025. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. இந்த போய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.